Hello everyone, myself Sudarshan, economics faculty in our Professor Academy for PGTRB Economics. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் தியரியில ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் நம்மளோட ஐசோ காஸ்ட் லைன். ஸோ இந்த ஐசோ காஸ்ட் லைன் ரிலேட்டடாக நம்மளுக்கு இருந்துட்டு கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நம்மளுக்கு அடிக்கடி இருந்துட்டு நம்மளோட பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸோட இதில் இருந்துட்டு நமக்கு வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஐசோ காஸ்ட் லைன். ஸோ இந்த ஐசோ காஸ்ட் லைன்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்மளோட பட்ஜெட் லைன் இருக்கு இல்லையா? நம்ம பட்ஜெட் லைன் இருந்துட்டு நம்ம அங்கே எப்படி ஒரு பட்ஜெட் லைன் நம்மளோட கன்சியூமர் தியரியில் எப்படி நம்ம பட்ஜெட் லைன் பார்ப்போமோ, பட்ஜெட் லைன்னா நம்ம அங்கே என்ன பார்ப்போம், நம்மளோட இன்கம் இருந்துட்டு இப்போ என்னோட இன்கம் இருந்துட்டு 100 rupees தான். அந்த 100 rupees வச்சு ரெண்டு கமாடிட்டி எக்ஸ் ஒய் நான் ரெண்டு கமாடிட்டி வாங்கினா அந்த ரெண்டு கமாடிட்டியில் என்னென்ன டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருந்துட்டு என்னால் வாங்க முடியும். என்னோட 100 rupees வச்சுட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருந்துட்டு வாங்க முடியும். 2 யூனிட் ஆஃப் எக்ஸும் இல்லை 2 யூனிட் ஆஃப் ஒய்யும் வாங்க முடியும். இல்லை 1 யூனிட் ஆஃப் எக்ஸ் இல்லை 4 யூனிட் ஆஃப் ஒய் இருந்துட்டு என்னால் வாங்க முடியும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருந்துட்டு என்னோட அந்த 100 rupees இன்கம் வச்சு என்ன வாங்க முடியும் அப்படின்றது தான் நம்மளோட பட்ஜெட் லைன் சொல்லுவோம். அதை தான் இருந்துட்டு நம்ம இன்கம் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதே கேஸை தான் இருந்துட்டு இங்கே நம்மளோட ப்ரொடக்ஷன் தியரியில அதே கான்செப்டை வச்சு வர்றதா இருந்துட்டு நம்மளோட ஐசோ காஸ்ட் லைன். பட் ஆனா இங்க இது என்ன பேசிஸ்ல வரும்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா, நம்ம ப்ரொடக்ஷன் தியரி ரிலேட்டடா இருந்துட்டு இந்த கான்செப்ட் இருந்துட்டு வரும். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் நம்ம போறப்ப அங்க இருந்துட்டு நம்ம கையில இருந்துட்டு இன்கம், இங்க இருந்துட்டு என்னன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அதான் இருந்துட்டு நம்மளோட மானிட்டரி காஸ்ட் அவுட்லே. ஸோ இப்போ நானே இருந்துட்டு ஒரு புது ஃபார்ம் ஆரம்பிக்க போறேன்னா கண்டிப்பா ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஒன்று கொண்டு போவேன். ஸோ இப்போ நம்ம இந்த கிராஃப்ல உள்ள எக்ஸாம்பிள் பிரகாரமே நான் ஒரு 4 lakh rupees இருந்துட்டு நான் கொண்டு போறேன்னா எதுக்கு இந்த 4 lakh rupees நான் எதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் கண்டிப்பா கொண்டு வரணும்? என் கம்பெனிக்கும் நான் இருந்துட்டு கேபிட்டல் மிஷினரிஸ் ஏதாச்சும் வாங்கி போடணும். அதே மாதிரி லேபர்ஸை எம்ப்ளாய் பண்ணாதான் நான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட ப்ராஃபிட்ஸ் இருந்துட்டு நான் பார்க்க முடியும். ஸோ அந்த இந்த ஐசோ காஸ்ட் லைன்ன்றது நமக்கு என்ன காட்டுனா, நான் இந்த 4 lakhs rupees வச்சு என்னென்ன காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் லேபர் இருந்துட்டு என்னால வாங்க முடியுமோ அது எல்லாத்தையுமே இருந்துட்டு காட்டுற லைன் தான் இருந்துட்டு இந்த ஐசோ காஸ்ட் லைன். ஸோ இந்த ஐசோ காஸ்ட் லைன்ல உள்ள எல்லாத்துலயுமே எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே இருந்துட்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஸோ இப்போ மேபி இந்த காம்பினேஷன் எடுத்து இந்த ஒரு நிமிஷம் காம்பினேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸ் எடுத்துக்கோம். இந்த காம்பினேஷன்ஸ்ல என்னது 30 units ஆஃப் கேபிட்டல், 30 units ஆஃப் லேபர் அண்ட் 30 units ஆஃப் கேபிட்டல் இருந்துட்டு இந்த ஏன்ற காம்பினேஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த பின்ற காம்பினேஷன்ல என்ன இருக்கு, 10 units ஆஃப் லேபர் அண்ட் 50 units ஆஃப் கேபிட்டல் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் எடுத்து வச்சும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காம்பினேஷனுமே இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு நம்மளோட இந்த ரெண்டு காம்பினேஷன்லயுமே இருந்துட்டு நம்மளோட மொத்த 4 lakhsன்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துட்டு 4 lakhன்ற மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இருந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். மொத்த இதையும் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் தான் இருந்துட்டு இந்த லைன், இந்த ஐசோ காஸ்ட் லைன்ல ஒரு லைன் மேல உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே என்ன காட்டுனா நம்ம மொத்த 4 lakhs ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன காம்பினேஷன்ஸ் ஆஃப் இது இருந்துட்டு நம்மளால வாங்க முடியும் அப்படின்றதான் நமக்கு காட்டும். ஸோ இங்க பீன்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த பீன்ற இந்த 10,50 வாங்கினாலும் நம்மளுக்கு 4 lakhs தான் இருந்துட்டு ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி இருந்துட்டு 30 units ஆஃப் கேபிட்டல் அண்ட் 30 units ஆஃப் லேபர் நான் வாங்கினாலும் எனக்கு இருந்துட்டு இந்த 4 lakhs தான் இருந்துட்டு நமக்கு ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அது எப்படின்னா மேபி ப்ரைசஸ் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டலை பொறுத்தா இருக்கு. ஸோ ப்ரைசஸ் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் எவ்வளோ, ஸோ ஓகே அதை நம்ம பார்ப்போம். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட பட்ஜெட் லைன். ஸோ சாரி ஐசோ காஸ்ட் லைன். ஸோ அங்கே நம்மளுக்கு காட்டுற மாதிரி தான் பட்ஜெட் லைனில் எப்படி இருந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அவுட்புட் இருந்துட்டு நம்மளோட இருக்கிற இன்கமை வச்சு வாங்க முடியுமோ அதை தான் இருந்துட்டு நம்ம பட்ஜெட் லைன் காட்டும். அந்த பட்ஜெட் லைன்லேயே நம்ம அதே தான் பார்ப்போம். உள்ள ஏதாச்சும் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட இன்கம் இருந்துட்டு இன்னும் ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகாத பாயிண்டா இருந்துட்டு நமக்கு இருக்கு. ஸோ அதே கேஸ் தான் இருந்துட்டு இங்கேயும் சப்போஸ் இந்த பாயிண்ட் இருந்துட்டு மேபி 30,20 நம்ம எடுக்கிறப்ப நம்மளோட இன்கம் இருந்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிருக்காது. நம்மளோட இன்கம் இருந்துட்டு நம்மளோட காஸ்ட் அவுட்லே. ஸோ இங்க இருந்துட்டு காஸ்ட் அவுட்லே எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொண்டு போறேனோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்துட்டு ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆகுது. மேபி இந்த இடத்துல மேபி ஒரு 3 lakh தான் இருந்துட்டு ஸ்பெண்ட் ஆயிருக்கும். இன்னும் ஒரு 1 lakh rupees இருந்துட்டு ஸ்பெண்ட் ஆகாம இருக்கலாம். ஸோ இந்த ஐசோ காஸ்ட் லைன் மேல உள்ள எல்லா பாயிண்ட்ஸ் தான் இருந்துட்டு நம்மளோட இந்த மொத்த 4 lakhs ஸ்பெண்ட் பண்ணி வாங்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் இருந்துட்டு காட்டும். உள்ளது எல்லாமே இருந்துட்டு அதை விட கம்மியான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வர கேசஸ் தான். ஸோ கம்மியான அமௌண்ட்னு போறப்ப கண்டிப்பா
கம்மியான அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், கம்மியான அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆர் லேபர் ஏதாச்சும் ஒன்று கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம இந்த ஐசோகாஸ்ட், ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ஐசோகாஸ்ட் லைன். ஸோ ஐசோகாஸ்ட் லைன் இஸ் அ லோகஸ் ஆஃப் all combinations of factors the firm can purchase with the given monetary cost outlay. என்னோட இன்கம் வச்சு என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் வாங்க முடியுமோ அது எல்லாத்தையும் தான் வந்துட்டு நம்மளோட பட்ஜெட் லைன் இருந்துட்டு காட்டும். ஸோ அந்த பட்ஜெட் லைனோட ஈக்குவேஷன் தான் வந்துட்டு C is equal to RK plus WL. Rன்றது நம்மளோட இன்ட்ரெஸ்ட், Wன்றது நம்மளோட வேஜ். ஸோ இது ரெண்டும் என்னது கிட்டத்தட்ட நம்மளோட ப்ரைஸ் ஆஃப் லேபர் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் தான் இருந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேஜ். ஸோ கிட்டத்தட்ட ஸோ இது இருந்துட்டு இந்த சீன்றதான் நம்மளோட இந்த மானிட்டரி காஸ்ட் அவுட்லே இன்வெஸ்ட்மெண்ட் அந்த 4 lakh. சீன்றதான் நம்மளோட அந்த மானிட்டரி காஸ்ட் அவுட்லே அந்த 4 lakh. ஸோ மேபி ஆறு நம்மளோட இந்த 30,30ன்ற காம்பினேஷன் நம்ம எடுத்தோம்னா 30,30 + W30 அப்படின்ற கேஸ் தான் வந்துட்டு நம்மளோட ஈக்குவேஷன். மேபி இது எவ்வளோ அமௌண்ட் வரும் நம்மளுக்கு எக்ஸாக்டாக நம்ம இருந்துட்டு அது ஃபைன் பண்ண வேணாம். ஸோ இந்த ப்ரைஸஸை வச்சு தான் இருந்துட்டு ஆக்சுவலாக இந்த 30,30ன்றதே நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஐசோகாஸ்ட் லைனோட ஸ்லோப் இருந்துட்டு W/R. ஸோ இந்த வேஜஸ் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துட்டு நம்மளோட ஸ்லோப் ஆஃப் தி ஐசோகாஸ்ட் லைன். அதாவது ப்ரைஸ் ஆஃப் லேபர் டிவைடட் பை price of labor divided by price of capital. ஸோ இதே தான் இருந்துட்டு நம்ம பட்ஜெட் லைன்லேயே பார்ப்போம். பட்ஜெட் லைன்லேயே நம்மளோட ஸ்லோப் ஆஃப் த பட்ஜெட் லைன் என்ன, price of commodity X divided by price of commodity Y. அதே தான் இருந்துட்டு இங்கே நம்மளோட இது price of labor divided by price of capital. ஸோ அதான் இருந்துட்டு நம்ம ஸ்லோப் ஆஃப் தி ஐசோகாஸ்ட் லைன். ஸோ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் டீட்டெயில்டாக முடியும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இனிஷியலாக இருந்துட்டு அங்கே நம்ம 3 lakh பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே இருந்துட்டு என்னோட டோட்டல் காஸ்ட், அதாவது நான் கொண்டு வரேன் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 3 lakh கொண்டு வரேன். 3 lakh கொண்டு வரேன். என்னோட ப்ரைஸ் ஆஃப் லேபர் இருந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் லேபர் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் ரெண்டுமே இருந்துட்டு ஸோ W இருந்துட்டு 5,000 அண்ட் கேபிட்டல் இது R இருந்துட்டு எனக்கு 5,000. ஸோ ரெண்டுமே இருந்துட்டு எனக்கு 5,000 இருக்கு. என்னோட இனிஷியல் காஸ்ட் எவ்வளோன்னா 3 lakh இருந்துட்டு என்னோட இனிஷியல் காஸ்ட்டாக இருந்துட்டு நான் கொண்டு வரேன். ஸோ அந்த கேஸ் பிரகாரமே இருந்துட்டு இந்த 30,30 பொசிஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த 10,50 பொசிஷன் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, நம்மளோட இந்த மொத்த 3 lakh இருந்துட்டு ஸ்பெண்ட் ஆகும். ஸோ 30,30 நம்மளுக்கு 30,30. ஸோ நம்ம ஈக்குவேஷனே கிட்டத்தட்ட எப்படி வரும், நம்மளோட பட்ஜெட்ல ஐசோகாஸ்ட் லைன் ஈக்குவேஷன் போட்டோம்னா 3 lakh இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ப்ரைஸ் என்ன, ப்ரைஸ் ஆஃப் லேபர் 5,000 × 30. அதே மாதிரி ப்ளஸ் 5,000 × 30ன்ற சுச்சுவேஷன் எடுத்து இதை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 5,000 × 30னா எவ்வளோ வரும், 1,50,000 வரும். அதே மாதிரி ப்ளஸ் 1,50,000 அது என்னது நம்மளோட மொத்த காஸ்ட்டும் இருந்துட்டு ஸ்பெண்ட் ஆயிடுச்சு 30,30. இதே 30,30க்கு பதிலாக 10,15 நம்ம போட்டாலும் ஒன்றுதான். 10,15 நம்ம போட்டாலும் 10,15 போட்டாலும் நம்மளோட இன்கம். ஸோ 10 போட்டோம்னா இங்கே எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும், 50,000 இருந்துட்டு வரும். 50,000 இருந்துட்டு அதே 50 நம்ம போட்டோம்னா இங்கே என்னது 2,50,000 இருந்துட்டு வரும். ஸோ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், மொத்த 3 lakh இருந்துட்டு நமக்கு ஸ்பெண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் ஐசோகாஸ்ட் லைனில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு நம்மளோட மொத்த காஸ்ட் அவுட்லேவை வச்சு என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் வாங்க முடியுமோ அந்தந்த காம்பினேஷன்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட இது காட்டும். ஸோ சப்போஸ் ஆக்சுவலாக இந்த ஐசோகாஸ்ட் லைனை ஈஸியாக எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம்னா நம்மளோட இன்டர்செப்ட்ஸ் ஃபைன் பண்ணுறத வச்சு தான். ஸோ இன்டர்செப்ட்ஸ் இந்த சென்ஸ், ஸோ நம்ம லேபரே கன்சியூம் பண்ணாமல் வெறும் கேபிட்டல் மட்டும் கன்சியூம் பண்ணோம்னா நம்ம என்ன பாயிண்ட் ரீச் பண்ணுவோம், வெறும் கேபிட்டல் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 3 lakhs வச்சு எவ்வளோ கேபிட்டல் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஜஸ்ட் 3 lakh டிவைடட் பை 5,000 நம்ம போட்டோம். கேபிட்டலோட ப்ரைஸ் என்ன 5,000 போட்டோம்னாலே இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இருந்துட்டு கிடச்சிரும். மேபி இது 60. ஸோ 60 தான் இருந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி தான் இருந்துட்டு கேபிட்டலே கன்சியூம் பண்ணாமல் லேபர் மட்டும் கன்சியூம் பண்ணோம்னா 60 அமௌண்ட் ஆஃப் லேபர் மட்டும் கன்சியூம் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் இருந்துட்டு இது பண்ணுவோம். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் இருந்துட்டு நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், வெறும் கேபிட்டல் மட்டும் இல்லை வெறும் லேபர் மட்டும் கன்சியூம் பண்ணலாம். ஸோ இதுக்கு நடுவில் உள்ள இந்த பாயிண்ட்லேயுமே சரி இந்த பாயிண்ட்லேயும் சரி நம்மளோட
மொத்த காஸ்ட்டும் இருந்துட்டு ஸ்பெண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த இன்பிட்வீன்ல ரெண்டுமே இருந்துட்டு கன்சியூம் பண்ணும். இன்பிட்வீன் பட்ஜெட் ஐசோ காஸ்ட் லைன்ல ரெண்டுமே இருந்துட்டு நம்மளால வாங்க முடியும். பட் ஆனா நம்மளோட மொத்த காஸ்ட் அவுட்லேயும் வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஐசோ காஸ்ட் லைன். ஸோ அதுதான் வந்துட்டு ஸோ இந்த கண்டிஷன்ல இந்த எக்ஸாம்பிள் கண்டிஷன்ல மேக்ஸிமமா நம்ம வந்துட்டு 60 யூனிட்ஸ் ஆஃப் லேபரும் 60 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டலும் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ இருந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் லேபர். ஸோ இங்க நம்ம என்ன கண்டிஷன் எடுக்கிறோம்னா ப்ரைஸ் ஆஃப் லேபர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க 5000 இருந்த ப்ரைஸ் ஆஃப் லேபர் இப்போ 10,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வாட் வில் ஹேப்பன் டு தி ஐசோ காஸ்ட் லைன்? ஸோ ஐசோ காஸ்ட் லைனுக்கு என்ன ஆகும்? ஸோ ஐசோ காஸ்ட் லைன் என்ன ஆகும்னா நமக்கு லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு நம்மளோட ஐசோ காஸ்ட் லைன் இருந்துட்டு ஆகும். ஏன்னா நம்ம இந்த 3 lakh வச்சு நான் முன்ன மேக்சிமமா எவ்வளோ இந்த 5000 ப்ரைஸ் இருக்கிறப்ப என்னால் மேக்சிமமா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ வாங்க முடிஞ்ச லேபர் என்னால் 60 லேபர் வந்துட்டு என் கம்பெனிக்கு வாங்க முடிஞ்சிச்சு. பட் ஆனால் வந்துட்டு 10,000 ஆயிடுச்சு, 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப 3 lakh டிவைடட் பை 10,000 நான் போட்டேன்னா 10,000 நான் போட்டேன்னா என்னால் மேக்சிமமா 30 லேபர் தான் இருந்துட்டு வாங்க முடியும். கேன்சல் பண்ணாலே தெரிஞ்சிடும் நம்மளால மேக்சிமமா இருந்துட்டு இந்த 30 லேபர் தான் இருந்துட்டு என்னால வாங்க முடியும். ஏன்னா லேபர் இருந்துட்டு இப்போ காஸ்ட்லி ஆயிடுச்சு. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனால என்ன காஸ்ட்லி ஆயிடுச்சு. கண்டிப்பா இருந்துட்டு என்னோட இந்த 3 lakh வச்சு நான் வெறும் லேபர் மட்டும் வாங்குறேன்னா என்னால 30 தான் வாங்க முடியும். பட் ஆனா கேபிட்டலோட பிரைஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதனால 30 lakh டிவைடட் பை 5000 3 lakh டிவைடட் பை 5000 நான் போட்டேன்னா அதே 60 தான் வரும். அதனால இந்த இன்டர்செப்ட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த இதுல நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் இருந்துட்டு ஸோ அப்போ நம்மளுக்கு இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இருந்துட்டு லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட் ஆர் இன்வர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு நடக்கும். ஸோ ஏன்னா இப்போ நம்ம மேக்ஸிமம் 30 அமௌண்ட் ஆஃப் லேபர் தான் இருந்துட்டு என்னால் வாங்க முடியும். இதவே இருந்துட்டு நம்ம ஸ்லோப் வச்சு சொல்லலாம். நம்ம ஸ்லோப் ஆஃப் த ஐசோகாஸ்ட் லைன் நம்ம என்ன சொன்னோம்? W/R நான் ஸ்லோப் ஆஃப் த ஐசோகாஸ்ட் லைன் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியல் கேசஸ்ல இந்த 60,60 கேசஸ்ல இந்த கேசஸ்ல இருக்கிறப்ப நம்மளோட ஸ்லோப் என்னவா இருந்துச்சுன்னா 5,000 வேஜஸ் எவ்வளோ 5,000 ஒரு அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5,000. ஸோ அப்போ நம்மளோட ஸ்லோப் இருந்துட்டு இந்த இதுக்கு இருந்துட்டு ஸ்லோப் இருந்துட்டு நம்மளுக்கு 1 இருந்துச்சு. ஸோ ஒரு லைன்னு எடுத்துக்கிட்டா அந்த பாயிண்ட்ல உள்ள எல்லா இதுலையுமே ஸ்லோப் இருந்துட்டு 1 தான் இருக்கும். ஸோ 1 இன் த சென்ஸ் ஒரு யூனிட் ஆஃப் கேபிட்டலுக்கு நம்ம ஒரு யூனிட் ஆஃப் லேபர் ஒரு யூனிட் ஆஃப் கேபிட்டல் நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து நான் இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றப்போ ஒரு யூனிட் ஆஃப் கேபிட்டல் நான் இன்க்ரீஸ் பண்றேன்னா ஈக்குவலா ஒரு யூனிட் ஆஃப் லேபர் இருந்துட்டு நான் கிவ் அப் பண்ணுறேன். அதான் 1 இந்த ஸ்லோப் 1ன்றதுக்கான மீனிங் அதான். ஒரு யூனிட் ஆஃப் கேபிட்டல் நான் இன்க்ரீஸ் பண்றேன்னா கண்டிப்பா ஒரு யூனிட் ஆஃப் லேபர் இருந்துட்டு கம்மி பண்ணும். அதான் இருந்துட்டு இந்த 1 ஸ்லோப்புக்கான மீனிங். ஸோ இனிஷியல் இதுல நம்மளுக்கு 5,000 பை 5,000 போடுறப்ப இந்த இதுக்கு நம்மளுக்கு ஸ்லோப் இருந்துட்டு 1 இருந்துச்சு. பட் ஆனா W/R ஸோ இப்போ நியூ இது போடுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா 10,000 டிவைடட் பை 5,000 நம்மளுக்கு போடுறப்ப நம்மளுக்கு இருந்துட்டு ஸ்லோப் இருந்துட்டு இப்போ 2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு யூனிட் ஆஃப் கேபிட்டல் ஒரு யூனிட் ஆஃப் லேபர் நான் இன்க்ரீஸ் பண்ணோம்னா 2 யூனிட் ஆஃப் கேபிட்டலை கொடுத்தாதான் இருந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும். சிம்பிளா அதே தானே. கேபிட்டலோட விலை இருந்துட்டு 5,000 அதாவது அப்ப நான் ஒரு லேபரோட விலை இருந்துட்டு 10,000. அப்போ ஒரு லேபர் வாங்குற விலைக்கு நான் 2 கேபிட்டல் வாங்கிடலாம். கரெக்டா 2 கேபிட்டல் வாங்கிடலாம். அப்ப நான் ஒரு லேபர் எக்ஸ்ட்ராவா வாங்குறேன்னா நான் என்ன பண்றேன்? கிவ் அப் பண்றேன். 2 கேபிட்டல் இருந்துட்டு கிவ் அப் பண்றேன். அதான் இருந்துட்டு இங்க ஸ்லோப் மீன் ஆகும். ஸோ எப்பயுமே ஸ்டீப்பர் த லைனுக்கு இருந்துட்டு ஸ்லோப் ஜாஸ்தியா இருக்கும். ஃபிளாட்டர் த லைன் இருந்துட்டு ஸ்லோப் கம்மியா இருக்கும். அதை நம்ம இங்க ஸ்லோப் ஃபைன் பண்ணதுலேயே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். இங்க ஸ்லோப் இருந்துட்டு 2, இங்க ஸ்லோப் இருந்துட்டு 1. சிம்பிள். இங்க நான் ஒரு லேபர் எக்ஸ்ட்ராவா இது பண்ணோம்னா ஒரு கேபிட்டல் இருந்துட்டு நான் கம்மி பண்றேன். ஒரு கேபிட்டலோட இதை இருந்துட்டு நான் கம்மி பண்றேன். ஏன்னா இங்க இருந்துட்டு கேபிட்டலும் இதுவும் ஒரே விலை தான். பட் ஆனா இங்க கேபிட்டலும் லேபரும் வேற வேற ப்ரைஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நான் ஒரு லேபர் நான் இருந்துட்டு வாங்கணும்னா அதுக்கு நான் 2 கேபிட்டல் இருந்துட்டு கிவ் அப் பண்ணோம். ஏன்னா 2 கேபிட்டலோட விலை வெறும் 5,000 தான். ஸோ அப்போ நான் 10,000 கொடுத்து ஒரு லேபர் வாங்கணும்னா கண்டிப்பா 2 கேபிட்டல் இருந்துட்டு நான் கிவ் அப் பண்ணாதான் இருந்துட்டு நான் வாங்க முடியும். ஸோ இதனாலதான் இருந்துட்டு நம்மளோட இந்த ஸ்லோப்பும் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனாலதான் இருந்துட்டு நம்மளுக்கு இன்வெர்ட் ஷிஃப்ட் ஆகுது. இதை இப்படியும் நம்ம சொல்லலாம். இல்லாட்டி நம்ம இந்த இன்டர்செப்ட் ஃபைன் பண்ணதை வச்சு மேக்ஸிமமா நம்ம 30 தான் வாங்க முடியும். ஸோ அதை வச்சும் இருந்துட்டு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். இப் சப்போஸ் கொஸ்டின்ல இருந்துட்டு பட்ஜெட் ஐசோ காஸ்ட் லைன் இருக்கு. இப்போ இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் லேபர் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன ஆகும்? லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட் ஆகுமா இல்ல ரைட்வர்ட் ஷிஃப்ட் இல்ல லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட் ஆகுமா இல்ல ரைட்வர்ட் ஷிஃப்ட் ஆகுமா?
அப்படின்ற இதை வச்சு பார்க்குறப்ப நீங்கள் ஈஸியாக இருந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது வந்து கேபிட்டலுக்கு மட்டும் இல்லை, லேபரோட இது மட்டும் இல்லை, லேபருக்கு மட்டும் இல்லை, கேபிட்டலுக்கு சப்போஸ் இதாச்சுன்னா நம்ம இந்த பாயிண்ட்ல லேபரில் இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. பட் ஆனால் கேபிட்டலில் சேஞ்சஸ் இருக்கும். மேபி கர்வ் இருந்துட்டு இந்த பக்கம் இப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி இருந்துட்டு நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஸோ இதை வச்சு தான் இருந்துட்டு நீங்கள் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இதே கேஸ்ல ஒரு கேஸா இருந்துட்டு ஒரு இது வந்து நம்ம ப்ரைஸ் ஆஃப், ஸோ இதே இதில் ப்ரைஸ் ஆஃப் லேபர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா 5000ல இருந்து 2500 சப்போஸ் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளோட கர்வ் வந்துட்டு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆயிரும். மேபி ரைட் வேர்ட் ஷிஃப்ட் வந்துட்டு ஆயிரும். ஏன்னா ப்ரைஸ் கம்மியாயிருச்சு, நான் கண்டிப்பா அதிகமாக லேபர் வந்துட்டு என்னால் வாங்க முடியும். ஸோ அதனால நம்மளால ரைட் வேர்ட் ஷிஃப்ட் வந்துட்டு ஆகும். ஸோ இந்த கேஸ் தான் இருந்துட்டு நம்மளோட ஐசோ காஸ்ட் லைன். ஸோ மேபி நான் கேபிட்டலுக்கு வந்துட்டு, ஸோ கேபிட்டலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ், ஸோ இதே வந்துட்டு கேபிட்டலோட ப்ரைஸ், கேபிட்டலுக்கு பார்த்தோம்னா கேபிட்டலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இருந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி கேபிட்டலோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இது மாதிரி இருந்துட்டு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் வந்துட்டு நம்மளுக்கு நடக்கும். ஸோ ரெண்டு கேஸ்லையுமே லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட் ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஒன்று தான். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட், அதுவே ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் ரைட் வேர்ட் ஷிஃப்ட். இது ப்ரைஸஸ் வச்சு. பட் ஆனால் நம்மளோட ஈக்குவேஷன்ல ஒரு ஃபேக்டர் இருக்கு, அதான் வந்துட்டு நம்மளோட டோட்டல் காஸ்ட் அவுட்லே. இந்த சின்ற டோட்டல் காஸ்ட் அவுட்லே. ஸோ டோட்டல் காஸ்ட் அவுட்லேன்னா நான் கொண்டு வர இன்வெஸ்ட்மெண்ட். சப்போஸ் நான் இருந்துட்டு இப்போ 3 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கொண்டு வந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டை இருந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலாக இருந்துட்டு உள்ளே கொண்டு வரேன்னா, எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலாக நான் ஒரு 1 lakh இருந்துட்டு நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வரேன்னா, நான் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 1 lakh வச்சு நான் கேபிட்டலும் வாங்கலாம், லேபரும் வாங்கலாம். ஸோ அதனால மேபி என்னோட பட்ஜெட் லைன் இருந்துட்டு இப்படி ரைட் வேர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு ஆயிடும். சாரி, பட்ஜெட் லைனே வருது எனக்கு. ஐசோ காஸ்ட் லைன் இருந்துட்டு நம்மளுக்கு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகிடும். அதே இருந்துட்டு சப்போஸ் நான் என்னோட இதில் 3 lakhல இருந்து நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துட்டு 2 lakhக்கு சப்போஸ் நான் கம்மி பண்ணிட்டேன்னா என்னோட பட்ஜெட் லைன் இருந்துட்டு, சாரி ஐசோ காஸ்ட் லைன் இருந்துட்டு லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இருந்துட்டு நம்மளோட கேஸ். ஏன்னா இங்க நம்ம ஃபர்ஸ்ட் கேசஸ் ப்ரைசஸ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ்ல நம்ம பார்க்குறப்ப, ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நம்ம கேசஸ் நம்ம பார்த்தப்ப லேபரோட ப்ரைஸ் மட்டும் குறையுது, லேபரோட ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால லேபரை கம்மியாகும். அதே மாதிரி லேபரோட ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும்னு சொன்னேன். லேபரோட ப்ரைஸ் குறையுதுன்னா நம்ம அப்போ அங்க இருந்து லேபர் தான் சீப்பா இருக்கு. ஸோ அப்போ லேபர் தான் அதிகமா இருந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணணும். அதனால இந்த இடத்துல எந்த சேஞ்சுமே இல்லை. அதே மாதிரி கேபிட்டலுக்கும் அதே மாதிரி தான் ஆப்போசிட். பட் ஆனா நம்ம கொண்டு வர கேபிட்டலே நானே இருந்துட்டு இன்னும் 1 லட்ச ரூபா நான் பிசினஸ்ல எக்ஸ்ட்ரா போடுறேன் அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் அதை வச்சு கேபிட்டல் வேணாலும் வாங்கலாம், லேபர் வேணாலும் வாங்கலாம். ஸோ அதனால என்னோட இது வந்துட்டு பேரலல் ஷிஃப்ட் இருந்துட்டு நடக்கும். பேரலல் ஷிஃப்ட் ஆனாலும் ஸ்லோப்ல எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது. ஏன்னா ஸ்லோப் இருந்துட்டு நம்ம W/R தான் போடுவோம். ப்ரைசஸ் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் எந்த சேஞ்சஸ்மே இல்லை. ஸோ அதனால இந்த இதுக்கு ஸ்லோப் இருந்துட்டு 1ன்னா இந்த இதுக்கும் ஸ்லோப் இருந்துட்டு 1ஆ தான் இருக்கும். ஏன்னா W/R தான் இருந்துட்டு ஸ்லோப். ஸோ W/Rல எந்த சேஞ்சஸும் இல்லாதப்ப கண்டிப்பா இதுல எந்த சேஞ்சஸ்மே இருக்காது. இது இன்கம் 4 lakhக்கு இன்க்ரீஸ் ஆனாலும், இன்கம் இல்லை காஸ்ட் அவுட்லே 4 lakhக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுக்கு இருந்துட்டு ஸ்லோப்ல எந்த சேஞ்சஸ்மே இருக்காது. பட் ஆனால் நம்ம மோர் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் லேபர் ரெண்டுமே இருந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இருந்துட்டு நம்மளோட ஐசோ காஸ்ட் லைன். ஸோ இந்த ஷிஃப்ட்ஸை வச்சு தான் லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஷிஃப்ட் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் என்ன ஷிஃப்ட் ஆகும், அப்புறம் காஸ்ட் அவுட்லேயே இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஷிஃப்ட் ஆகும், காஸ்ட் அவுட்லேயே டிக்ரீஸ் ஆனால் என்ன ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதை வச்சு தான் இருந்துட்டு நமக்கு மோஸ்ட்லி இருந்துட்டு நம்மளுக்கு இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்துட்டு ஐசோ காஸ்ட் லைன் கான்செப்ட்ஸ்ல இருந்துட்டு நம்ம கொஸ்டின் வரும். அண்ட் தென் இதை வச்சு தான் இருந்துட்டு நம்மளோட ப்ரொடியூசர் ஈக்லிபிரியமே எடுத்துட்டு நம்ம டிரைவ் பண்ணுவோம். இதையும் ஐசோ காஸ்ட் லைனே வச்சுட்டு அப்புறம் ஐசோ கான்கர்வையும் வச்சுட்டு தான் நம்ம இதை டிரைவ் பண்ணுவோம். ஸோ அந்த இதுக்கும் இருந்துட்டு அந்த ரிலேட்டடா அந்த ஈக்லிபிரியம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வரப்பே இருந்துட்டு இந்த ஐசோ காஸ்ட் இது இருந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் இருந்துட்டு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்ல இருந்து இதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நம்புறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ அண்ட் நம்மளோட ப்ரொஃபஸர் அகாடமியில் இப்போ கரண்ட்டாக இருந்துட்டு அட்மிஷன்ஸ் இருந்துட்டு ஓப்பனாக இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கோர்சஸில் ஜாயின் பண்ணுங்கள்.
and we will aim for state rank with our Professor Academy. So நம்ம எக்கனாமிக்ஸுக்கு மட்டும் இல்லை, இதில் உள்ள எல்லா கோர்சஸ்க்குமே இருந்துட்டு நம்மளோட ப்ரொஃபஸர் அகாடமியில் இப்போ கரண்டாக அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணும்னா, இது ரிலேட்டடாக கைடன்ஸ் அடித்து வேணும்னா, இந்த நம்பர் இங்கே கீழே உள்ள இந்த கான்டாக்ட் நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் கூப்பிடுங்க. அவர் டீம் will guide you. So that's it for this video. See you all in another video.